الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரபி என்ற கிதாபின் பாடங்களை நாம் வரிசையாக படித்து வருகிறோம். அதன் மூலம் அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தைகள், அரபி இலக்கியங்களுடைய பயன்களையும் இன்னும் நம் வாழ்க்கையினுடைய படிப்பினைகளையும் அதிகமாக நாம் இதன் மூலம் பெற முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல் முக்தாராத் என்ற பாட வரிசையிலே நாம் இப்பொழுது 88 பாடங்களை கடந்து 89வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துல் ரகீப் அல் இஸ்லாமியா இந்த நிறுவனத்தின் சார்பாக மிக இலகுவான முறையிலே நமக்கு நடத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது. நன்மையை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது போன்ற நன்மையில் ஒன்று சேருவோம், இன்னும் நன்மையில் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை துவாக்களின் மூலம் தாராளமாக துவா செய்து தரலாம். அதே போன்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலமாக எங்களுடன் ஒத்துழைக்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா தங்களுக்கு அருளியுள்ள பொருட்செல்வங்களை நன்கொடைகளாக வழங்குவதன் மூலமும் தாங்கள் எங்கள் நிறுவனத்திற்கு உதவி செய்யலாம். அதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை, பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே எவர்கள் தங்கள் நன்கொடைகளை தர விரும்புகிறீர்களோ இங்கு அவர்களுக்காக அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாடி வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை, பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அந்த அருளை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் மதனியத்துல் அஜமியத்து இந்த பிஅஸத்திர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே, நபியாக அனுப்பப்படும் போது அந்நிய கலாச்சாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படும் போது அந்நிய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் இதை பார்க்க போறோம். இது 2வது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதிலே நாம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக அதில் ஷேக் வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். இவருடைய பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் 1114ஆம் ஆண்டு பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 1114. இவருடைய மரணம் 1176 இருக்கிறது. இவர்கள் இஸ்லாத்துடைய ஒரு ஞானியாகவும் அதேபோல் புது தத்துவங்களுடைய ஞானியாகவும், தீனுடைய அடிப்படையிலே தத்துவத்தை சொல்லக்கூடியவர்களாகவும் இன்னும் மிகப்பெரிய இல்மிலுடைய ஞானியாகவும் இருந்தார்கள். இவருடைய பெயர் என்று எடுத்துக்கொண்டால் புத்தீன் அஹ்மத் வலியுல்லாஹ் இப்னு அப்துர் ரஹீம் இப்னி வஜீஹ் தீன் என்பதாக சொல்லப்படும். உமரி தெஹ்லவி, டெஹ்லியிலே பிறந்தனால் தெஹ்லவி என்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் தன்னுடைய ஆரம்ப இல்மை தங்கள் தந்தை அவர்கள் மூலம் படித்தார்கள். அப்துல் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அவரிடமிருந்து இல்மை கற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு முடித்ததற்கு பின்பாக அவர்கள் 15 ஆண்டுகளை கடப்பதற்கு முன்பாகவே இல்மிற்காக வேண்டி அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். மேலும் 15 வயதிலேயே அவர்கள் தங்களுடைய பாடத்துடைய தரிசை ஆரம்பித்தார்கள். இன்னும் அவர்கள் பிரயோஜனமற்றவர்களுக்கு பயன் கொடுக்கும் அளவிற்கு தங்கள் வாழ்க்கையை ஆக்கி கொண்டார்கள். மேலும் கிதாபுகளை கோர்வை செய்ய ஆரம்பித்தார்கள். 1143ஆம் ஆண்டு ஹிஜாஸை நோக்கி பயணம் செய்தார்கள். அங்கு போய் அங்குள்ள உலமாக்களிடம் மிகப்பெரிய பிரயோஜனங்களை அடைந்து அதன் மூலம் பயனையும் அளித்தார்கள். இன்னும்
அவருடைய ஹதீஸுடைய சனதுகள் இருக்கிறதே, ஷேக் அபு தாஹிர் அல் மதனி என்பவரிடமிருந்து ஹதீஸுடைய சனதை எடுத்து வந்தார்கள். பின்பு அவர்கள், அதாவது தங்களுடைய சனது ஹதரத் அபு தாஹிர் அல் மதனி ரஹமத்துல்லாஹி அவருடன் போய் சேருகிறது. பின்பு அவர் அங்கிருந்து இந்தியாவிற்கு திரும்பி வந்து விட்டார்கள். இந்தியாவிற்கு வந்ததற்கு பின்பாக தன்னுடைய தரிசுடைய பணியிலேயும் பிறருக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களிலேயும் இன்னும் கோர்வை, அதாவது கிதாபுகள் எழுதக்கூடிய கோர்வை செய்யக்கூடிய இந்த பணியிலேயும் இருந்து கொண்டே இருந்தார்கள். மேலும் இல்மிலேயும் தீனிலேயும் பல தெளிவான படிப்பினைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். இதுவரை என்றால் அல்லாஹு தஆலா அவர்களை கைப்பற்றும் வரை, மரணிக்கும் வரை அதே சேவையில் தங்கள் காலங்களை கழித்து வந்தார்கள். ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதாவது மிக இஸ்லாத்துடைய ஊற்றுக்களிலிருந்து இல்முகள் சொரியக்கூடிய, இல்மு பாய்ந்து வரக்கூடிய ஒரு ஊற்றாக இருந்தார்கள். அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலிருந்து ஒரு அத்தாட்சியாக இருந்தார்கள். அதில் சையத் சித்திக் ஹசன் கான் என்று கூறப்படக்கூடிய இவர்கள் அமீர், போபாலுடைய தலைவராக இருந்தார்கள். இவர்கள் சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஹஜ்ரத் ஷாஹ் வலியுல்லா தெஹ்லவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் காலத்தால் முந்தி இருந்திருந்தால், அதாவது முன் சென்ற காலத்திலே இவர் பிறந்திருந்தால் நிச்சயமாக இவர்கள் ஐம்மாக்கள், அதாவது இஜ்திஹாத் செய்யக்கூடிய இமாம்களில் முக்கியமான ஒரு இமாமாக கருதப்படுவார்கள் என்பதாக இத்திஹாஃபுன் நுபலா என்ற கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள். மேலும் ஹஜ்ரத் ஷாஹ் வலியுல்லா தெஹ்லவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பெரும் ஹதீஸ் ரீதியான கலை ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்களாகவும், முஃபஸிர் இன்னும் தஃப்சீர், அதாவது குர்ஆனுடைய விளக்க உரை அறிந்தவர்களாகவும், இன்னும் ஃபகீஹ், அதாவது மார்க்க விஷயங்களின் ஞானங்களை அறிந்தவர்களாகவும், உசூலி என்றால் அதாவது அடிப்படை சட்டங்களை உசூல்களை அமைக்கக்கூடியவர்களாகவும், முத்தக்கல்லிமன் என்றால் அதாவது பேச்சு ரீதியான முறையிலே, அதாவது மற்றவர்களுக்கு அந்நியர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டவர்களாகவும், பல்சஃபி என்றால் அதாவது தத்துவ கருத்துக்களை எடுத்துக்கூடக்கூடியவர்களாகவும், சியாசியன் அரசியல் ரீதியான விஷயங்களை அறிந்தவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் அரபியிலே மிகப்பெரிய ஒரு காத்திப் எழுத்தாளராக இருந்தார்கள். இவருடைய கலம், இவருடைய பேனாவினுடைய ஆற்றல் இருக்கிற எழுத்தாற்றல் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. மேலும் இவருடைய கிதாபுகள் பல கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக ஃபௌசுல் கபீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிதாப் தப்சீருடைய உசூலிலே, தப்சீருக்கென்று ஒரு உசூலை அமைத்து தந்தார்கள். அதேபோல் இசாலத்துல் ஹிஃபாய் ஃபி ஹிலாஃபத்தில் குலஃபா என்பதாக, ஒரு இசாலத்துல் இன்சாஃபி ஃபி சபபில் இஹ்திலாஃப் என்பதாக, இசாலத்துல் ஹஃபாயி ஃபி ஹிலாஃபத்தில் குலஃபா. அதேபோல் இவருடைய கிதாபுகளில் மிகவும் பிரபலியமான கிதாப் என்று எடுத்துக்கொண்டால் உஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்று சொல்லப்படக்கூடிய கிதாப் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து கொண்ட கிதாபாக இருக்கிறது. இது அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு உயர் கிதாபாக இருக்கிறது. இதிலே அவர்கள் சொன்ன விஷயங்கள் தீனுடைய ஹக்கீக்கத், யதார்த்தம் என்ன, அதேபோல் அறிவையும் இணைத்திருக்கிறார்கள். அதேபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நக்கல் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள், அதிலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் ரீதியான அமைப்பினுடைய விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் அதன் மீது அடைந்ததாக இருக்கிறது. அவ்வாறென்றால் இதனுடைய விளக்கங்கள் இருக்கிறதே மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அதேபோல் இவர்கள் ஹுஜ்ஜத்துல்லாஹ் அல் பாலிக் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே உதாரணமாக ஒரு உதாரணத்தில் ஜுமாவுடைய தொழுகை இருக்கிறது, ஜமாத்துடைய தொழுகை இருக்கிறது. அதில் நாம் ஒன்று கூடுகிறோம். ஒன்று கூடக்கூடிய காரணம் என்ன? குறிப்பாக ஜுமாவுடைய தினமன்று எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டக்கூடிய காரணம் என்ன? இவ்வோன்று சில யதார்த்தமான கருத்து. நோன்பு இருக்கிறது, நோன்பு எதற்காக வேண்டிய கடமையாக்கப்பட்டது, அதனுடைய அடிப்படை கருத்து, இது போன்ற பல விஷயங்களை அந்த ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்று கூறப்படக்கூடிய கிதாபிலே தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். எனவே இது மிக ஒரு உயரிய ஒரு சிறந்த ஒரு கிதாபாக இருக்கிறது. இது ஹஜ்ரத் ஷேக் வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹிய வாழ்க்கை சுருக்கமாக இருக்கிறது. வாருங்கள் இப்பொழுது பாடத்தின் சுருக்கத்தை நாம் காணுவோம். நாம் அதாவது சென்ற பாடத்திலே பார்த்த விஷயங்கள், அரசர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்த ரக ஆடைகள், அதே போன்று உயர்ந்த ரக அடிமைகள், வாகனங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த விஷயங்கள் இருக்கிறதே அவளுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாகவே மாறிவிட்டது. அவனுடைய உள்ளத்திலே உள்ளே நுழைஞ்சிருச்சு. எதற்குனா இந்த விஷயங்கள் தான் உண்மையான ஒரு தகுதி வாய்ந்தவன், இப்படித்தான் இருக்க வேண்டும், இது போன்றுதான் உலக அலங்காரங்கள் இருக்க வேண்டும், இது போன்ற அடிமைகள் வைத்திருக்க வேண்டும், உயர்ந்த அடிமைகள் வைத்திருக்க வேண்டும், உயர்ந்த வாகனங்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் அவனுடைய உள்ளத்திலிருந்து பிரிக்க முடியாத அளவிற்கு என்ன ஆயிடுச்சு,
உள்ளத்தில் ஊறி போய்விட்டது. இதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நோயாக ஆகிவிட்டது. இது அவர்கள்ட்ட மட்டும் இல்லாமல் மதீனாவுடைய எல்லா இடங்கள்லையும் பரவக்கூடியதாக ஆயிடுச்சு. ஊர்களில் எல்லா இடங்களையும் பரவிச்சு. இது ஒரு பெரிய ஆபத்து. எந்த அளவுக்கு ஆபத்துன்னா, இது வந்து அவங்களுடைய கடை வீதிகள், அவங்களுடைய கிராமங்கள், இதே மாதிரி நகரங்கள், ஏழைகள், பணக்காரர் எல்லாட்டையும் எனது இந்த விஷயம் இருக்கிறத அவங்கள ஆட்கொண்டு விட்டது. இதை விட்டு அவங்க தவிர முடியாத நிலையில் ஆயிடுச்சு. அவங்களுடைய காலரை பிடிச்சு எனது இழுக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு ஆயிடுச்சு. அதே போல் அவங்களுடைய நஃப்ஸில், உள்ளத்தில் இதன் மூலம் பலகீனத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதே போன்று இந்த சிந்தனையிலேயே இதை ரெடி பண்ணக்கூடிய விஷயத்தில் அவங்களுடைய கவலையையும் அதே மாதிரி உள்ள குமுறல்களையும் கவலைகள் கஷ்டங்கள் என்ன செஞ்சு உள்ள தள்ளிடுச்சு. அதுலேருந்து ஒரு முடிவை தேட முடியலை, அதுலேருந்து தப்பிக்க முடியாத ஒரு நிலைக்கு ஆக்கப்பட்டாங்க. இது என்னது, இது வந்து அந்த அரசுடைய நிலையாயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னால், அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பெறணும்னு சொன்னால் இந்த விஷயங்கள் ஒரு அரசு ரொம்ப ஆடம்பரமாக அணியணும், ஆடம்பரமாக ஆடைகள் அணியணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு தற்காலத்தில் இருக்க மாதிரி என்னது அந்த அளவுக்கு இது பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு காசுடைய தேவை அதிகமாக இருக்குது. பெரும் பொருளுடைய அவசியம் இருக்குது. அப்போ அந்த பொருள் எப்படி கிடைக்கும், எங்கேருந்து கிடைக்கும்னு சொன்னால் டேக்ஸ் அதிகப்படுத்தணும். அப்போ யார் மீது டேக்ஸ் அதிகப்படுத்த முடியும்? பணக்காரர் மீது படுத்த முடியாது. அப்போ யார் விவசாயிகளாக இருக்காங்களோ, சாதாரண வியாபாரிகள் இருக்காங்களோ, அதே போன்று அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, அதிகமான நெருக்கடிகளை கொடுத்து டேக்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லை என்னது, இந்த நெருக்கடிகளை வந்து அவங்க வந்து தடுத்து இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது, கடுமையாக சித்திரவதை செய்யப்படுது. சரி இவ்வளோ டேக்ஸ் போட்டாலும் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வழிபட்டு முன் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள இன்னும் எனது கேவலமாக ஆடு மாடுகளை போல ஒரு கால்நடைகளை போல தான் அவங்கள நடத்தப்படுது. எப்படி வந்து வயலில் தண்ணீர் பாய்ச்சறதுக்கும் வயலில் உழுவதற்காக அறுவடை செய்வதற்கு பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி தான் பயன்படுத்தப்படுது. அப்போ அவர்களை எதுக்காக வேண்டி ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க ஒழிய, இல்லைன்னா அவங்கள பிரிச்சே என்ன செய்கிறாங்க வைத்திருக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. எந்த அளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு இந்த அளவுக்கு வேலை வாங்கப்படுது, இந்த அளவுக்கு அவங்கள கஷ்டம் கொடுக்கப்படுது. ஒரு சில வினாடிகள் கூட அவங்களுக்கு என்ன ஓய்வுங்கிறதே கொடுக்கப்படாத அளவுக்கு அவங்க தலையை தூக்கி பார்க்க முடியாது, மறுமையுடைய விஷயத்த யோசிக்க முடியாத அளவிற்கு உலகத்துடைய விஷயத்திலேயே அவங்களை என்ன செய்யப்படுது, போட்டு நசுக்கப்படுது. அதனால் அவங்க மறுமையுடைய சிந்தனையின் பக்கம் அவங்க வரவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய நிலை ஆகிவிடுகிறது. கடைசியாக இந்த மாதிரி நிலை என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், இப்போ ஒரு விசாலமான பெரிய கண்டம் கூட அதில் வந்து எல்லாமே உலக ரீதியாக நம்ம சொல்லிட்டோம்னா அந்த மறுமைக்கு சிந்தனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் கூட தீன் சம்பந்தமான கவலை உடையவங்களா, தீனுடைய வாழ்க்கை சம்பந்தமா மறுமை சம்பந்தமா கவலைப்படக்கூடியவங்க யாரும் இல்லாத நிலையில ஆயிடுது. ஏன், எல்லாருடைய நோக்கமே உலகமாயிருது. அப்போ என்ன செய்யப்படுது, இப்போ இங்கே என்ன ஆகுனா, அப்போ இது வந்து இது கடைக்கு எப்படி தங்களுடைய சம்பாதியங்கள் எப்படி அவங்களுக்கு உடைகள் செய்கிறது, உணவுகள் செய்கிறது, கட்டடங்கள் செய்யுது, இதை கொண்டே என்ன செஞ்சுறாங்க, அவங்க தங்களுடைய கவனங்களை தங்களுடைய சிந்தனைகளை செலுத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த அளவுக்கு என்னன்னா இப்படி இருக்கிறதுனால உலகத்துடைய ஃபண்டமெண்டல் பொருளாதார அமைப்பு எதன் மீது இருக்குமோ அந்த சம்பாதிக்கக்கூடிய உசூலை என்ன செஞ்சுறாங்க விட்டுறாங்க. எதுக்காக வேண்டி நம்ம சம்பாதிக்கிறோம், எந்த நோக்கத்துக்காக வேண்டி இருக்கிறோம் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருது, மறந்துடுது. எல்லாமே என்னது, உலகம், உலகத்துடைய பொருள், உலகத்துல டிப்டாப் அப்படிங்கிற உலகமே மாயம், உலக மாயமே நோக்கமாகிறதுனால அதனால அதையும் எப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சுறாங்க, அவனுடைய சம்பாதிச்ச ஒரு உசூல்னு இருக்குல்ல அதையே மறந்துடும். உதாரணமாக நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், போய் சொல்லக்கூடாது, ஏமாத்த, இது எல்லாமே எனது மறக்கடிக்கப்பட்டு தன்னுடைய மனம் போன போக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த அளவுக்கு மக்கள் ஆகிவிடுகிறார்கள். இதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் பார்க்க போகிறோம். வாருங்கள் பாடத்தில் செல்வோம், விளக்கங்களை காண்போம். இதை தான் எனது உள்ள சொல்ல போகிறாங்க. அதனுடைய விளக்கங்களை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் பாடத்தை காண்போம், இபாரத்துகளை படிப்போம், புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுத்தஆலா விளக்கத்தை தருவானாக. வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபதகல குல்லு ذلك في உசூலி மஆஷிஹிம். ஃபதகல இன்னும் நுழைந்து, எனவே நுழைந்து விட்டது, குல்லு ذلك அந்த ஒவ்வொன்றும், ஃபி உசூலி மஆஷிஹிம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய உசூல்களிலே அடிப்படையிலேயே அவை ஒவ்வொன்றும் நுழைந்து விட்டது. அப்போ இந்த எல்லா விஷயம் மேற்சொன்ன விஷயம்லாம் என்னது, எல்லாம் ஒரு தேவைகள், ஒரு மேல்மிச்சமான விஷயம்தான். ஆனால் அதை என்ன, அது எதில் நுழைச்சிட்டாங்க, அடிப்படையில் நுழைஞ்சிட்டு. இது இல்லாட்டா அது ஒரு வாழ்க்கையை லைஃபே கிடையாதுங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. வசார லா யஹ்ருஜு மின் குலூபிஹிம் இல்லா அன் தமஸ்ஸஅ. வசாரா இன்னும் மாறிவிட்டது, லா யஹ்ருஜு மின் குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து, அந்த மேல்சொல் அந்த சனாதிதிகளாக இருக்கட்டும் அல்லது மேல்சொல் ரோமல் இவங்களாக இருக்கட்டும், அவருடைய உள்ளங்களிலிருந்து வெளியேறாது, இல்லான் தமஸ்ஸா அதாவது அதை பிரித்தே தவிர, அது துண்டு துண்டு ஆக்கியே தவிர. அப்போ அதிலிருந்து நினச்சி அவங்கள கழட்ட முடியாது, அப்படி உள்ளத்தில் ஊறி போச்சு.
எடுத்தோன்னு சொன்னால் உள்ளத்தை தான் பிச்சு எடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வஸ்து ஒட்டிடுச்சுன்னா அது எடுக்க எப்படி கஷ்டம், அந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே எடுக்கணும்னு சொன்னால் அதை கிழிச்சு நாசமாக்கி தான் எடுக்க முடியும். இப்போ தவல்லத மின் தாலிக்க, இப்போ தவல்லதனா உருவாகிவிட்டது. தவல்லதை தவல்லது தவல்லதுன்னு உருவாகிறது. மின் தாலிக்க அதன் மூலமாக, இந்த விஷயங்களின் மூலமாக உருவாகிறது. தாவுன் உதாலுன், உதாலுன் என்றால் குணப்படுத்த முடியாத, ல சபீல இலல் முஆலஜத்தி, அதாவது குணப்படுத்த முடியாத நோய் அதிலிருந்து உருவாகிறது, உருவாகிவிட்டது. தஹல ஃபி ஜமீஇ ஆலாஇல் மதீனத்தி, நுழைந்து விட்டது. ஃபி ஜமீ ஆலாயில் மதீனத்தினா நகரத்தினுடைய அனைத்து பகுதிகள் அனைத்திலேயும் அது நுழைந்து விட்டது. உதுங்கிறதுக்கு அதாவது உறுப்பினர் என்று சொல்லலாம், இந்த மாதிரி பகுதி என்பதாக சொல்லலாம், உறுப்புகளுக்கும் சொல்லலாம். சொல்றது சரி. ஆஃபத்துன் அலீமத்துன், அப்போ மிகப்பெரிய ஒரு ஆபத், அபாயம் என்பதும் விளைந்து விட்டது. லம் எபுக்க மின்ஹும் அஹதுன், அவர்களிலிருந்து எவரும் பாக்கியாக இருக்கவில்லை. மின் அஸ்வாக்கையும், அவருடைய கடைவீதிகளிலிருந்தும். சூக்குனுக்கு பண்ண அஸ்வாக், அவங்களுடைய சூக் கடைவீதியிலிருந்தும். ஒரு ருஸ்தாக்கிஹிம்னா அவங்களுடைய கிராமங்களிலிருந்தும், அதாவது ஊரில் கருமையான ஊர் சொல்றது, கிராமங்கள்ல இருந்தும். கனியுகும் ஃபக்கீருகும், இன்னும் அவருடைய பணக்காரர்களும் சரி, ஃபக்கீருகும் உடைய ஏழையிலும் சரி. இல்லா கதிஸ்தௌலத் அலைஹி وأخذت بتلابيبه وعاجزته في نفسه وحاجت عليه غموما وهموما لا أرجع لها. அப்போ அவங்கள இந்த கடைவீதிகளாக இருக்கட்டும், அல்லது கிராமங்களாக இருக்கட்டும், அல்லது பணக்காரர்களாக இருக்கட்டும், அல்லது ஏழைகளாக இருக்கட்டும், இல்லா தவிர கதிஸ்தௌலத் அலைஹி, அவர்கள் மீது ஏதோ ஆதிக்கம் செய்தே தவிர. வாகதத்தினும் அது பிடித்து விட்டது. பி தலாபீபிஹி, தில்பாப், தலாபீப் அப்படின்னா என்னன்னா, இந்த காலர், சட்டை காலரை பிடித்து அங்கு பிடித்து விட்டது. ஆஜசத்துஹு, இன்னும் அவரை எனது பலகீனமாக்கி விட்டது. அதாவது தமிழ் கமினும் அஹதுன்னு சொல்லுமா, அதுக்கு தான் போதும். ஆஜசத்து வந்த ஒருவரை இயலாமையில் ஆக்கிவிட்டது. பி நப்சிஹி, அவருடைய நப்சிலேயே இதை செஞ்சு இயலாமையில் ஆக்கிவிட்டது. வஹாஜத் அலைஹி, இன்னும் அந்த மனிதர் மீது கிளப்பி விட்டு விட்டது. உமூமன், கவலைகளையும். ஹுமூமன், இன்னும் சோதனை கவலை எல்லாத்தையுமே, புல்வெளி கவலைகளையும். லா அர்ஜா அலஹா, முடிவுகளே இல்லாத, முடிவுகள் அப்படின்னு அர்த்தம் அர்ஜாங்கிறது. லஹாங்கிறது ஹுமூமுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க மீது இந்த கவலையை தூக்கி அள்ளி வீசிடுச்சு, அதான் சொல்றாங்க. வேலிக்க, அதாவது அன்ன தில்கல் அஷ்யா, அந்த விஷயம் நிச்சயமாக அந்த விஷயங்கள் ஆகிறது, மேல் சொன்ன விஷயங்கள் இருக்குது. லம் தகுல் லி தஹ்சுல, அதாவது அது கிடைப்பது என்பது சாத்தியமில்லாது, கிடைப்பது என்பது இல்லாமல் இருக்காது. லம் தகுல் லி தஹ்சுல, அது கிடைப்பது என்பது ஆகியிருக்காது. இல்லா தவிர பி பத்லி அம்வாலின் ஹதீரத்தின், மிகப்பெரிய அதிகமான பொருட்களை செலவிடுவதை கொண்டே தவிர இந்த வஸ்துக்கள் என்பது கிடைக்காது. மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த ஆடம்பரமான வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது. அவங்களுடைய சனாதீதுகளுக்கு 1,00,000க்கு மேலே வந்து ஹெல்மெட் அணிவிக்கிற விஷயங்கள், அல்லது அதே மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யுது, குதிரைகளாக இருக்கட்டும், உயர்ந்த அடிமைகளாக இருக்கட்டும். அதே போல் அவங்களுக்கு என்ன கொடுக்கறது, ஃபவ்வாரான்னு சொல்லப்படக்கூடிய தண்ணீர் ஊற்றுகள், பசாத்தின் தோட்டங்கள், அது மாதிரி உயர்ந்த வாகனங்கள், உணவுல விசாலம், ஆடையெல்லாம் ரொம்ப ஜெகஜோதியா டிப்டாப்பா இதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா பெரும் பொருள் அதன் மீது செலவு செய்தாலே தவிர இவைகள் கிடைப்பது என்பது ஆகாது. ஒலா தஹ்சுலு தில்கல் அம்பாலு, அப்ப இந்த பொருட்கள் என்பது கிடைக்காது. இல்லா பி தல்ஈஃபில் லராயிபி, லரீபத்துன் அப்படிங்கிறது பண்ணும்போது லராயிப், லரீபத்து என்பது வரி சொல்ற டாக்ஸ். இத்தல்ஈஃபில் லராயிபி, வரிகளை பன்மடங்காக்குவதை கொண்டே தவிர. அலல் ஃபல்லாஹீன், ஃபல்லாஹுன் அப்படிங்கிறது ஒருமை, அதாவது விவசாயி. ஃபல்லாஹூன் அப்படின்னா விவசாயிகள், அலல் ஃபல்லாஹீன் விவசாயிகள் மீது. துஜாரி, இன்னும் வியாபாரிகள் மீது. அஷ்பாஹிஹிம், இன்னும் அவர்களை போன்றவர்கள் மீது அதிகமான வரிகளை பன்மடங்காக்கினாலே தவிர இது போன்ற விஷயங்கள் பொருட்கள் என்பது கிடைக்காது. அலைஹிம், அதாவது மாதிரி அலைஹிம்,
அவர்கள் மீது நெருக்கடி கொடுப்பதை கொண்டே தவிர லையக்க யுதையக்கும் பைனிம் தனவு காத்தலூகும் அத்தபுகும் அவர்கள் இதற்கு வழிபட மறுத்து விட்டால் ஃபைனிம் தனவுனா தடுத்து கொண்டு நாங்கள் இதெல்லாம் தர முடியாது, டேக்ஸ் செலுத்த முடியாது, இது எங்களுக்கு மீது இழைக்கப்பட்ட அநியாயமாக இருக்கிறது என்று அவர்கள் தங்களை தடுத்து கொண்டால் காத்தலூகும் அவர்களோடு போர் செய்வார்கள். அத்தபுகும் அவர்களுக்கு நோவினை செய்வார்கள், வேதனை கொடுப்பார்கள். அவர்களை அவர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு வழிபட்டாங்கன்னா ஜஅலூஹும் அவர்களை ஆக்கிவிடுகிறார்கள். பிமன்சிலத்தில் ஹமீரி வல் பகரி துஸ்தஅமலு ஃபின் நலஹி வத்தியாசி வல் ஹசாதி என்பதாக வரும். யுஸ்தஅமலு அசல துஸ்தஅமலுன்னு இருக்கணும், இதுல நுஸ்கா பிழை, அதனால யுஸ்தஅமல் இருக்கு. துஸ்தஅமல்னா சரியானது. அதாவது அறுவடையிலும், ஹசாதுனா அறுவடையிலும், இன்னும் தியாஸ் என்றால் அதாவது மிதிக்கிறது, உள்றது சொல்றது, அதிலேயும் அந்நலஹி அதாவது தண்ணீர் பாய்ச்சுதலேயும் துஸ்தாமலு புழங்கப்படக்கூடிய அந்தஸ்தில் உள்ள புழங்கப்படக்கூடிய மாடு இன்னும் கழுதையினுடைய அந்தஸ்திலே அவர்களை ஆக்கிவிடுகிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க, பின்னாடி இருந்து வர்றோம், அதாவது 3 விஷயத்துல ஆக்கிடுறாங்க. அவங்க வழிபட்டாங்கன்னு சொன்னா இந்த 3 செயல்ல எதுப்படி இது கழுதையும் மாடும் ஆக்கப்படுமே, அப்படிப்பட்ட அந்தஸ்துல அவர்களை ஆக்கி விடுகிறார்கள். வல்ல ஹசாதி சொன்னோம்ல, அதுதான் வல்ல ஹசாதி. இன்னும் அறுவடையிலும் வலா துக்தனா இல்லா லிஸ்தான பிஹா ஃபில் ஹாஜாத்தி. வலா துக்தனா அப்படின்னா இந்த கவனிக்கப்பட மாட்டாது, எடுத்துக்கொள்ளப்படாது. இல்லா லிஸ்தான பிஹா ஃபில் ஹாஜாத்தி தேவைகளிலே அதை கொண்டு உதவி தேடுவதற்கே தவிர அவைகள் கவனிக்கப்பட மாட்டாது. சும்மலா துத்ர குசாத்தமினல் அனாயி இன்னும் அதாவது சடைவின் காரணமாக கொஞ்ச நேரம் கூட விடப்பட மாட்டாதே, அப்படிப்பட்ட அந்தஸ்திலே அவர்களை இந்த மக்களை ஆக்கி விடுகிறார்கள். அவங்க மாடுகள் கழுதைகள் தான் மாடு என்ன செய்யும், அவங்க அறுவடைக்கும் மறு உழுதலுக்கும் மற்ற பயிர் தண்ணீர் பாய்ச்சதுக்கும் பயன்படுத்தப்படும். அப்ப அந்த அந்தஸ்துல ஆக்கிறாங்க. அப்ப அந்த அந்தஸ்துல ஆக்கிட்டாங்கன்னா என்ன, அது அந்த மாடுகளும் சரி கழுதையும் சரி அதுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தான் அதை பார்ப்பாங்க, இல்லை அதை அப்படியே விட்டுருவாங்க. எந்த அளவுக்குன்னா அது சடைவானா கூட என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்கு ஒரு சில நொடி கூட என்ன செய்யப்படாது, அதற்கு ஓய்வு கொடுக்கப்படாது. அப்படிப்பட்ட அந்தஸ்துல ஆக்கிறாங்க. ஹத்தா சாரு அவர் மாறிவிடும் வரை, யாரு இந்த மக்கள் மாறிடுறாங்க. லாயர் ஃபவுனர் ஊசகும் இல்ல சாதத்தில் உஹரவியா அவர்கள் தங்களுடைய தலைகளை உயர்த்த முடியாத மாதிரி ஆக்கிறாங்க. இல்ல சாதத்தில் உஹரவியத்தி அசலன் அதாவது மறுமையினுடைய அந்த பாக்கியத்தின் பக்கம் அவருடைய தலைகளை அறவே உயர்த்தாதவர்களாக மாறிவிடும் வரை ஒலாயஸ்தத்தி ஒன்னதாலிக்க அதற்கு இன்னும் அவர்கள் சக்தி பெறாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ருபமாக்கான எக்லீமுன் வாசியுன் சில நேரம் பெரும் விசாலமான கண்டம் ஆகிவிடுகிறது. லைஸ ஃபீஹிம் அஹதுன் யுஹிம்முஹு தீனுஹு மார்க்கம் அவருடைய மார்க்கம் அவருக்கு முக்கியமானதாக இருக்குமே, அப்படிப்பட்ட இருக்கும் ஒருவரும் அங்கு இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒருவரை அங்கு பெற்றுக்கொள்ளப்படல. வலம் தக்குன் லி தஹ்சுல் ஐதான் அப்ப இதுல நம்ம சொன்ன மாதிரி வலம் தக்குன் லி தஹ்சுல் அப்படிங்கிறது இதுல இங்க யக்குன் லி அஹ்சுன் போட்டிருக்கு, லுஸ்கா பிழையாக இருக்குது. அப்ப சரியானது நம்ம படிச்ச மாதிரி தான் வலம் தக்குன் லி தஹ்சுல் என்பதாக வரும். மீண்டும் அந்த விஷயங்கள் என்பது கிடைக்காதே இல்லா பி கௌமின் அதாவது அத்தகைய கூட்டத்தை கொண்டே தவிர இந்த விஷயங்கள் உண்டாக முடியாதே. எத்த கசபூன பி தஹியத்தின் அப்ப அப்படிப்பட்டவங்க என்ன எத்த கசபூன சம்பாதிக்கிறார்கள். பி தஹியத்தி தில்க தாமி தில்க தஹியத்தி தில்கல் மத்தாயிம் அதாவது மத்தாயிமினா எனது உணவுகளை தயார் செய்வதை கொண்டு சம்பாதிக்கிறார்கள். மலாபிசி இன்னும் ஆடைகளை தயார் செய்து கொண்டு சம்பாதிக்கிறார்கள். அபிநியத்தி கட்டடங்களை கட்டுவதை கொண்டு சம்பாதிக்கிறார்கள். போகைரிஹா இது போன்ற வேற வேலைகளை கொண்டு ஈடுபடுகிறார்கள். அப்போ என்னது எத்திருக்குன உசூலல் மகாசிபி சம்பாத்தியத்தினுடைய அசலான விஷயங்களை விட்டு விடுகிறார்கள். அப்போ சம்பாத்தியத்தின் அசல்னா என்ன, அது 4 விஷயம் இருக்கு. ஒன்றுனா திஜாரத் வியாபாரம், அதை விட்டுறாங்க. 2வது என்ன சைது வேட்டையாடுறது. 3வது விவசாயம் செய்யறது. 4வது ஆடு மாடுகளை மேய்க்கிறது. இந்த 4 விஷயங்களை கொண்டு இதான் சம்பாத்தியத்தின் அடிப்படைகளா இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டுறாங்க. அல்லத்தி எப்படிப்பட்ட உசூல்களே அலைஹா பினாவு நிலாமில் ஆலமி உலகத்துடைய அமைப்பின் கட்டிடங்கள் எதன் மீது அமைந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட சம்பாத்தியத்தின் அடிப்படைகளை விட்டுவிடுகிறார்களே. அத்தகைய கூட்டத்தை கொண்டே தவிர
இந்த விஷயங்கள் உண்டாக முடியாது. அதுதான் இங்க என்ன செய்றாங்க சொல்ல வராங்க. மக்களுடைய நிலை என்ன ஆகிறது, மக்களை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறார்கள், வெறும் உலகமே நோக்கமாக கொள்ளப்பட்டு உலகத்திற்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அது காரணம் என்னன்னு சொன்னா, மேல இருக்கக்கூடியவங்க தங்களுடைய சுகபோகத்துக்காக, தங்களுடைய சுய லாபத்துக்காக, தங்களுடைய ஆடம்பரத்துக்காக வேண்டி அடிப்படை மக்களை, பொதுமக்களை, உழைக்கும் மக்களை என்ன செய்றாங்க, வரிகள் இது போன்ற பல நெருக்கடிகளை கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க வழி அதிகார தோரணை நடக்கிய ஏகாதிபத்தியம் மாதிரி செய்தால் செய்தால் செய்யணும்னு சொன்னா, செய்ய மாட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு சித்திரவதை செய்யப்படுறாங்க. செய்கிறேன்னு சொல்லி செஞ்சா கூட அதுக்கு பிறகு அவங்கள வந்து கேவலமாக தான் நடத்தப்படுறாங்க, அடிமையில போட்டு தான் நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இதனால எனது மக்களுடைய நிலைகள் சீர்குலைஞ்சு போயிடுது. உலக நிசாமே எனது உலகத்தினுடைய பொது அமைப்பே சீர்கெட்டு போய்விடுகிறது. எனவே இதை தொடர்ந்து இன்னும் என்னென்ன அரசர்களுக்கு எவ்வாறு செயல்படுகிறார்கள், எவ்வாறு தங்களை ஆக்கிக் கொள்கிறார் என்ற விஷயங்களை பற்றியும் அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.